கோதையின் பாமாலை கூறும் சரணாகதி தத்துவம் காண இருக்கிறோம். 30 திருப்பாவையும் கண்ட நாம் இனி திருப்பாவையில் சரணாகதி என்று போற்றப்படும் பிரபத்தியை கண்டு பட்டர்பிரான் கோதைக்கு பல்லாண்டு பாடி நிறைவு செய்ய இருக்கிறோம். எம்பெருமானுக்கு அருகில் நிறுத்தக்கூடியது உபனிஷத். ஆண்டாளின் திருப்பாவை நம்மை பரமனின் அருகில் அழைத்து செல்லக்கூடியதால் வேதம் அனைத்திற்கும் வித்தானது. சாஸ்திரங்களுக்கெல்லாம் மூலமான வேதாந்தங்களுக்கு வேறாயிருப்பது சரணாகதி என்ற உபாயமே. இதனை பிரபத்தி என்றும் கூறுவர். இந்த பிரபத்தி என்னும் சரணாகதி ஒரு தடவை தான் செய்ய வேண்டும். இப்பிரபத்திக்கு அங்கங்களாக 5 விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. முதலில் வருவது அனுகூல்ய சங்கல்பம். பரமன் மனம் உகக்கும்படி தர்ம வழியில் நடப்பதே அனுகூல்ய சங்கல்பமாகும். இரண்டாவது பிராதிகூல்ய வர்ஜனம், அதாவது எம்பெருமான் திருவுள்ளத்திற்கு மாறாக நடக்கக்கூடாது, அவன் உகக்காதவற்றை விட்டு விலகுவதே ஆகும். மூன்றாவது கார்பண்யம், நம்முடைய முயற்சியினால் மோட்சத்தை அடையக்கூடிய சக்தியோ தகுதியோ இல்லை என்பதை உணர்ந்து பகவானே அருள் செய்ய வேண்டும் என உறுதியுடன் இருப்பது. நான்காவதாக கோப்திருத்துவ வர்ணம், அதாவது நம்முடைய விஷயத்தில் பகவானே அருள் புரிய வேண்டும், நம்மை காக்க வேண்டும், மோட்சத்தை தர வேண்டும் என பிரார்த்தித்திருப்பது. ஐந்தாவதாக மகா விஸ்வாசம், இதுவே மிக முக்கியமானதாகும். எம்பெருமான் நம்மை நிச்சயம் காப்பாற்றுவான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். இவையுடன் சேர்ந்த ஆத்ம சமர்ப்பணமே பிரபத்தியாகும். இவை அனைத்தும் திருப்பாவையில் இருப்பதை காணலாம். திருப்பாவை முதல் பாசுரத்திலேயே சரணாகதி மிக முக்கியமான அங்கமான இந்த மகா விஸ்வாசம் வெளிப்படுகிறது. நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று பறை என்கிற மோட்சத்தை, அதாவது பகவத் கைங்கரியத்தை தருவான் என்று உறுதியுடன் அருளுகிறாள் ஆண்டாள். எங்கும் நிறைந்த பரஞ்சோதி நாராயணனே. நாபி கமலத்தில் 4 தலைகளுடன் கூடிய பிரம்மாவை பெற்றெடுத்தவன். ஸ்ரீ லக்ஷ்மி திருமார்பில் தரித்து கொண்டு சேவை சாதிப்பவன். தன் திருவயிற்றில் உலகங்களையெல்லாம் கொண்டவன். இவனே கோகுலத்தில் கண்ணனாக இடைச்சிறுவனாக நம்மிடையே இருப்பவன். இவனிடத்தில் சரணடைந்தால் மோட்சம் என்ற பறையை தருவான் என்று கோபிகைகளுக்கு உறுதியுடன் உரைக்கிறாள் ஆண்டாள். இரண்டாவது பாசுரத்தில் அனுகூல்ய சங்கல்பமும் பிரதிகூல்ய வர்ஜனமும் ஒளிவிடுகிறது. பரமன் உகக்கும் தர்ம சிந்தனை, அவன் உகக்காத குணங்கள் இரண்டையும் எடுத்துரைக்கிறாள். பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடி பாட வேண்டும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு நல்வழி எதுவோ அப்படி இருத்தலும், செய்யக்கூடாததை செய்யாமல் விடுத்தலுமே முக்கியமான கடமை என மொழிகிறாள். செய்யாதன செய்யும், தீக்குறளை சென்றோதும், கண்ணனுக்கு நிவேதனம் செய்யாமல் உண்ணக்கூடாது, விளையாட்டுக்கு கூட நாத்திகவாதம் செய்தலும், பிறரிடத்தில் போய் பொய்யான கலக வார்த்தைகளை சொல்லுதலும் செய்யோம் என்கிறாள். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் என்ற 28வது பாசுரத்தில் கார்பண்யம் பேசப்படுகிறது. அதாவது தங்களுக்கு பக்தி யோகமோ ஞான யோகமோ ஒன்றும் தெரியாது, அறிவொன்றும் இல்லாத ஆயர்குல பெண்கள் நாங்கள். நீதான் எங்களை அனுகிரகித்து கை தூக்கி விட வேண்டும். எங்களுக்கு மோட்சம் அடையக்கூடிய சக்தி இல்லை. நீயே உன் அடிமையான எங்களுக்கு கதி என புகழ் அடைகிறாள். அதோடு வடமதுரை மைந்தனான தாமோதரனை தூயோமாய் வந்து மலர் தூவி தொழுதலும், அவனையே மனத்தினால் சிந்தித்து பாடி போற்றுதலும் வேண்டும் என்கிறாள். இப்படி செய்தால் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் என்றும் உரைக்கிறாள். ஹரி என்றும் தேவாதி தேவன் என்றும் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றும் அவனின் பல பல நாமங்களை சொல்லி போற்றிடவும் வேண்டும் என்கிறாள். சரணாகதியின் அடுத்த அங்கமான கோப்திருத்துவ வர்ணம், இதன் பொருள் என்னவென்றால்
அவனே நம்மை ரட்சித்தருள வேண்டுமென பிரார்த்திப்பது. தங்கள் இயலாமையை சொல்லி அவனே உபாயம், அவனே உபேயம் என்பதால் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்று என்றும், எப்போதும் உன் தன்னோடு வரவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்றும், உன் உகப்புக்காகவே கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் என்றும் பிரார்த்தித்தவாறே ஆத்ம சமர்ப்பணமும் செய்கிறாள் ஆண்டாள். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய திருப்பாவை 30 தப்பாம உரைத்தால் செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று இப்பாவை பாசுரத்தின் பலனை எடுத்துரைக்கிறாள் ஆண்டாள். பிரம்மலோகத்தை அளந்ததும், அகலிகை சாபத்தை தீர்த்ததும், காளியன் என்ற பாம்பை மிதித்து அனுகிரகித்ததும், சகடனை கொன்றதும், இப்படி பல பல காரியங்களை செய்ததுமான அத்திருமாலின் திருவடிகளே சரணம். அப்படிப்பட்ட திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. அவனை பாடி பறை கொண்ட ஆண்டாள் திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்று கூறி ஆண்டாள் திருவடிக்கும் பல்லாண்டு 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 என்று பாடுவோம். ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.